ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் இன்றைக்கி மட்டன் குழம்புல கொஞ்சம் காய் போட்டு செய்ய போகிறேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ மட்டன், ஒரு 2 தக்காளி, 1 கப் தேங்காய், அப்புறம் மட்டன் குழம்பு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, இது சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சி ஊற்றுறதுக்கு, பச்சை மிளகா. இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்து வதக்கினா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா வதங்கணும். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தையும் அது கூட போட்டு வதக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிட்டு அடுத்து தேங்காயும் அது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கர் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 3 4 இப்போ இந்த பட்டை கிராம்பு பொடி நம்ம இதில் போடலாம். பட்டை கிராம்பு பொடி போட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்து பெரிய வெங்காயத்தை போடலாம். சரி, இப்போ காட்டுங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை அதில் போடுறோம். போட்டு ஒரு வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம். ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே போடுங்க. நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம மட்டன் இது கூட ஒரு வதக்கி விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கிட்டு இருக்கோம் மட்டனை. இப்போ இந்த வெஜிடபிள் காயையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு மசாலா 3 ஸ்பூனு, அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ அரைச்ச தேங்காயை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ தண்ணி கலந்துட்டோம். இப்போ லைட்டாக நம்ம மல்லி இலையை போட்டு குக்கரை மூடிடலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. பாருங்கள், உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.